ஏயா எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் உட்காந்துருக்க. தோட்டத்துல மோட்ரு ரிப்பேரா போச்சு, எலக்ட்ரிஷியனை கூட்டிட்டு போய் பாரு என்னான்னு. போறேன் போறேன். அதானே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா இவ கண்ணை உறுத்திரும். யோ, போன தடவை என்னையா வேலை பார்த்து விட்டு போனேன், அதுக்குள்ள ரிப்பேர் ஆயிடுச்சு. நீ சரியா ரிப்பேர் பார்க்காததுக்கு வீட்டில் என்னைய திட்டுறாங்க. சுப்பு, மோட்டருன்னா ஏதாவது வேலை வந்துக்கிட்டு தான் இருக்கு. சுப்பு தள்ளு, என்னன்னு பார்க்கலாம். நீ எது நோண்டி வச்சியா? பாடுறா, இவனு நம்மளே சொல்றான். ஏ சுப்பு, நீயும் வேலைக்கு போக மாட்டேன், என்னையும் வேலை பார்க்க விட மாட்டேன். இப்படி குறுக்க நின்றுக்கிட்டு இருந்தா எப்படிதான் வேலை பார்க்கறது? தள்ளுங்கிட்டு பெரிய கலெக்டர் வேலை பார்க்குற பாரியா. சுப்பு, கொஞ்சம் பெரிய வேலை மாதிரி தான் தெரியுது. ஜாமான் வாங்கிட்டு வரியா? லிஸ்ட் தரேன். ஐயா, என்னாலெல்லாம் போய் வாங்கிட்டு வர முடியாதியா, ஒரே கால் வலி வேற. நிக்க கூட முடியலையா? போமாட்டேன்னா போமாட்டேன்னு சொல்லு, அதுக்கே அப்படி நடிச்சிட்டு தெரியுற. யோ இல்லையா, எனக்கு உண்மையிலே கால் வலிதாயா. அது மட்டும் இல்லையா, நான் போனா ஏதாவது தப்பு தப்பா வாங்கிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க, திரும்பி நீ ஒரு தடவை அலையணும். அதுக்கு தான் சொல்றேன், நீயே போய் வாங்கிட்டு வா. இப்ப சொன்ன பாரு, இதுதான் வாஸ்தவமான பேச்சு. நானே போய் வாங்கிட்டு வரேன். அப்புறம் சுப்பு, வயரை கழட்டி விட்டுருக்கேன், யாரும் தொட்டுற போறாங்க, சாக்கடிச்சிடும் என்ன? சரியா சரியா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சுப்பு, மறுபடியும் சொல்றேன், பாத்துக்க, யாரும் கை வச்சிட போறாங்க, சாக்கடிச்சிடும். யோ என்னையா நீ, அதெல்லாம் கத்தி மாதிரி பாத்துக்குவேன். நீ போய் ஜாமான் வாங்கிட்டு வா போ. அப்புறம் வரும்போது உளுந்த வடை வாங்கிட்டு வா, நல்லா குருமா கட்டி வாங்கிட்டு வா என்ன, சூடா. உன் பொண்டாட்டி மாமியாவும் உன்னை திட்டுறதுல தப்பே இல்லையா? சரி பாத்துக்க, நான் போயிட்டு வரேன். இவனோட மாமியாவும் பொண்டாட்டியும் இவனை கொஞ்சிக்கிட்டா இருக்காங்க. நம்மளாவது சுந்தரிட்ட எப்பயாவது தான் அடி வாங்குவான், இவன் அவன் பொண்டாட்டிட்ட எப்பவுமே அடி வாங்கிட்டு தான் கிடப்பேன். பேச்ச பாரு பேச்ச. இவன் என்னைக்கு போய் வாங்கிட்டு வர்றது? இவ்வளோ நேரம் ஆச்சு. சரி, அது வரைக்கும் ஒரு தூக்கத்தை போடுவான். எப்படி படுத்திருக்கான் பாரு, பகல்லையே தோட்டத்துக்கு தண்ணி கூட போடாம இப்படி தூங்கிட்டு இருக்கான் தடிப்பைய. இந்த கிழமை எங்க இங்கே வந்தேன்? மாமா வாங்க மாமா. என்ன மாமா இங்கிட்டு வந்திருக்கீங்க? டேய், இது என்னோட நலன்டா, உன்னைய பாத்துக்கிறதுக்கு வேலைக்கு தான் வச்சிருக்கோம் நாங்க. என்னது வேலைக்கு வச்சிருக்கீங்களா? யோ லூசு மாதிரி பேசாதையா, நான் உன் மருமையன். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை மாமா, நான் ஒன்றும் சொல்லலை, உட்காருங்க மாமா. டேய், என்னை என்ன உன்னை மாதிரி பொறுப்பு இல்லாதவன் நினச்சியாடா? தள்ளுடாங்கிட்ட. என்னாமா பருப்பு வியாபாரமா? எப்பயில இருந்து மாமா பருப்பு வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கீங்க? டேய், பருப்பு இல்லடா, பொறுப்பு பொறுப்பு. என்ன பருப்பு மாமா? உளுந்த பருப்பா தோரம் பருப்பா? ஊர்ல அவே போலீஸு டாக்டரு கலெக்டர்னு மருமையை எடுத்து வச்சிருக்கேன். நான் இப்படி ஒரு கிறுக்கு பயில மருமையை எடுத்து வச்சிருக்கேன். ஏண்டா பயிரெலாம் அப்படி வாடிட்டு கிடக்குது, இந்த பயிருக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு அந்த சுச்சை போட கூட வாட உன்னால முடியல. அப்படி என்னடா நீ உடம்பு வளர்த்து வச்சிருக்க? மாமா சுச்சை போட முடியாது மாமா. உன்னால போட முடியாட்டி என்னடா, நான் போய் போடுவேண்டா, என்னோட நிலத்தை நான் காப்பாற்ற வேண்டா. யோ சொன்னா கேளியா, சுச்சை போடாதையா. நீ என்ன மரியாதைலாம் பேசினாலும் நான் போய் சுச்சை போட வேண்டா, சாதிச்சு காட்ட வேண்டா, தள்ளுடாங்கிட்டு. யோ மாமா, கடைசியா சொல்றேன், சுச்சை போடாத. டேய், நான் முதல்ல இருந்து சொல்றேன்டா, சுச்சை போட வேண்டா. யோ மாமா என்னையாச்சு? டேய் என்னடா அப்படி இழுக்குது? வயர்லாம் கழட்டி விட்டா இப்படித்தான் இழுக்கதான் செய்யும். அட பாவி, முதலே சொல்லலையடா. நான் தான் முதல்ல சொன்னேன்ல, போடாத சுச்சை போடாதன்னு. டேய் வந்து காப்பாத்துறா காப்பாத்துறா. நான் வந்தா என்னையும் இழுக்கு, நான் வரமாட்டேன். அட பாவி, இப்படி வம்புத்துக்கிட்டு இருக்கியடா. அப்பா அப்பா. என்னங்க அப்பா? என்னங்க என்னங்க ஆச்சு? யோ என்ன ஆச்சு எங்க அப்பாக்கு? மாமாக்கு சாக்கடிச்சுக்கிட்டு இருக்கு சுந்தரி. ஐயோ ஏயா என்னையா நின்னுக்கிட்டு இருக்க, போய் காப்பாத்தியா? டேய் என்னடா பாத்துக்கிட்டே நிக்கிற, போய் காப்பாத்துறா என் புருஷனை. அத்தா என்னத்த பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க, போய் காப்பாத்துங்க எங்க மாமனார. சுந்தரி என்ன சுந்தரி இப்படி கல்லா நிக்கிற, போய் காப்பாத்து சுந்தரி என் மாமனார. போ சுந்தரி. யோ ஏயா அப்படி பைத்தியக்காரமாய் பேசிக்கிட்டு இருக்க? நாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? போய் காப்பாத்துறா என் புருஷனை. நீங்க சொல்றதா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். காப்பாத்து காப்பாத்துனா நான் எப்படி போய் காப்பாத்துறத? அத்தா நீங்க தான் சொல்லுவீங்க, மாமா இல்லாம நான் இருக்க மாட்டேன், மாமா இல்லாம நான் இருக்க மாட்டேன்னு. போங்க, மாமா கூப்பிடுறாரு, போங்க. யோ போய் எங்க அப்பாவை காப்பாத்தியா, போயா. சரி சரி, கோப்படாத கோப்படாத, இரு காப்பாத்துறேன்.
ஐயோ அப்பா கொஞ்சம் வலியை பொறுத்துக்கங்கப்பா, கொஞ்ச நேரத்துல உங்களை காப்பாத்திடுவான். ஏமா இவன் அடிச்சே நீ கொண்டு விடுவான் போலமா, வலிக்குதே. டேய் மெதுவா அடிடா. அப்ப நீங்க வந்து அடிங்க. இல்ல இல்ல வேணா நீ அடி. வாங்கு வாங்கு, நல்ல கொஞ்ச நஞ்ச பாடா என்னைய படுத்துறீங்க. வாங்கு டமால். ஐயோ எம்மா. மாமா அப்படியே மெல்ல எந்திரிச்சு வந்து இதுல உட்காருங்க. அத்தா இங்கிட்டு வாங்கத்த என்னன்னு பாக்கலாம். காப்பாத்து சுந்தரி. ஐயோ நான் இல்ல. ஐயோ ஏமா இந்த வரேம்மா. ஐயா சுந்தரி முடியல சுந்தரி, முடியல சுந்தரி என்னால. அம்மா அம்மா அழுகாதம்மா அழுகாதம்மா, சரியாயிடும், ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். ஐயோ யார் கண்ணு பட்டுச்சோ, என் தாயும் தந்தையும் இப்படி ஆயிட்டாங்களே. சுந்தரி மாமா அத்தை கரண்ட் சாக்கு எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? யோ வந்தேன். இந்த தண்ணியை தாண்டி வர முடியாதுல உன்னால. சரி போறப்ப ஒரு கருத்து சொல்லிட்டு போறேன். எப்பவுமே மற்றவங்கள மரியாதையா பேசணும், மரியாதை இல்லாம பேசினா ஆண்டவன் இப்படிதான் கரண்ட் சாக்கு கொடுப்பான். யோ நான் மட்டும் உன்னை பிடிச்சேன். சிங்கத்தெல்லாம் சிறு நெறியால பிடிக்க முடியாது சுந்தரி. அவன் சிங்கம் இல்ல, எறும்பு மாடு. கரண்ட் சாக்கடிச்சா இந்த கிழவிக்கு வாய் அடங்குதான் பாரு. உனக்கு மருமனா இருக்கிறதுக்கு நான் எருமாடவே இருந்துட்டு போறேன், போயிட்டு வரேன். அப்புறம் அத்தை உன் பக்கத்துல ஒரு எருமாடு உட்காந்துருக்கு, மாமா எருமாடு, அதை பத்திரமா பாத்துக்க. அடே ஐயா இன்னும் சிக்கனம்னா நம்மளை பொறிச்சிருவாங்க, ஓடிரா சுப்பு. பாருங்க மக்களே, நல்ல இடமா பொண்ணை பார்த்து கொடுங்க, இல்லாட்டினா இந்த மாதிரி கிறுக்கு பயில வந்து நம்ம உயிரை வாங்குவாங்க. சரிங்க மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாங்க அப்படியே லைக் பண்ண சொல்லிருங்க. ஆமாப்பா கமெண்ட் பண்ண சொல்லிருங்கப்பா. பாருங்க மக்களே, கரண்ட் சாக்கு வாங்கிட்டு படுத்து கிடக்குறாங்க, சப்ஸ்கிரைப் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யோ நீ இன்னும் போகலையா? கிளம்பிட்டேன். பாய் மக்களே, இன்னொரு கதையோட நாளைக்கு வரேன்.